Welcome to Good Effort channel. Good morning, students. இன்னைக்கு நம்ம example number 3 பார்க்கலாம். Find the area of segment AYB if radius of the circle is 21 cm and the angle AOB is equal to 120 degree. Use pi is equal to 22 by 7 னு சொல்லிருக்காங்க. So area of segment. So இந்த area வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Area of segment AYB. So segment என்ன இந்த chord, இந்த chordக்கும் இந்த arc இந்த ரெண்டுமே கவர் ஆகி இருக்கிற இந்த ரீஜியன் இந்த ஏரியா தான் வந்து செக்மெண்ட் ஏரியா ஆஃப் செக்மெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியா ஆஃப் செக்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏரியா ஆஃப் செக்டாரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் செக்டார் அப்படின்றது இந்த ரெண்டு ரேடியஸும் இந்த ஆர்க்கும் கவர் ஆகி இருக்கக்கூடிய இந்த ரீஜியன் தான் வந்து ஏரியா ஆஃப் செக்டார். இந்த ஏரியா ஆஃப் செக்டார்ல இருந்து இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஓபியை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி நமக்கு இந்த green color region நமக்கு கிடைச்சிரும். green color shaded part இருக்குல்ல இந்த ஏரியா நமக்கு கிடைச்சிரும். அப்ப first வந்து area of segment is equal to area of sector OAB minus area of triangle OAB. So first வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? area of sector வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப area of sector is equal to theta by 360 degree into pi r square. இப்ப theta வந்து என்ன கொடுத்திருக்காங்க? theta வந்து 120 degree. இப்போ 120 divided by 360 into pi வந்து 22 by 7 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 22 by 7 r வந்து ரேடியஸ் இது r. ஸோ ரேடியஸ் வந்து 21 into 21. ஸோ இப்போ நம்ம 0 கட் பண்ணிடலாம். இது 12 டேபிளில் கட் பண்ணிடலாம். இது 1 டைம் இது 3 டைம்ஸ். இப்போ 3 டேபிளில் இந்த 21 கட் பண்ணிடலாம். ஸோ இது 7 டைம்ஸ் போகும். அப்போ 7 கட் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 22 into 21. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஓபி. ஸோ இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம இங்கே ட்ரா பண்ணிடலாம். இந்த பிக்சரில் இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஓபி இந்த தீட்டா 21 சென்டிமீட்டர் இதெல்லாம் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஏ பி இங்க வந்து O இருக்கு. ட்ரையாங்கிள் ஏஓபி மட்டும் நம்ம இங்க டிரா பண்றோம். ஸோ இது வந்து 120 டிகிரின்னு இருக்கு. ஸோ இங்க O இது 21 சென்டிமீட்டர் இது 21 சென்டிமீட்டர். இந்த பிக்சர்ல இருக்கிற இந்த ஏஓபி ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம இங்க டிரா பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம OM ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை டிரா பண்ணிடலாம் ஏபிக்கு. ஸோ இப்போ OM draw OM perpendicular to AB. ஸோ இப்போ இதில் இந்த ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஏன்னா ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளில் ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை நம்ம இங்கே ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே AM is equal to BMஆ இருக்கும். அதே மாதிரி இங்கே ஆங்கிள்ஸும் எப்படி இருக்குது? பைசெக்ட் ஆகும். அப்போ AM is equal to BM. அதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்து நமக்கு பைசெக்ட் ஆகும். இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்றதுனால இது 90 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து பைசெக்ட் ஆகுது. அப்போ ஆங்கிள் AOM is equal to ஆங்கிள் BOM. இது ரெண்டுமே பைசெக்ட் ஆகும். ஆனால் இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்க்ருவன்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி இது ரெண்டும் நம்ம CPCTயாக கொண்டு வரணும். இந்த ட்ரையாங்கிள் AOM அதே மாதிரி ட்ரையாங்கிள் BOM இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்க்ருவன்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி இது ரெண்டுமே CPCTயா கொண்டு வரணும். அப்ப ட்ரையாங்கிள் AOM and ட்ரையாங்கிள் BOM இது ரெண்டுமே நம்ம காங்க்ருவன்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுல நமக்கு OM ரெண்டுமே காமனா இருக்கு. OM is equal to OM. இது ரெண்டும் காமனா இருக்கு. அதுக்கப்புறம் பெர்பெண்டிகுலர் லைனை டிரா பண்ணியிருக்கிறதுனால ஆங்கிள் AM
angle AMO is equal to angle BMO. இது ரெண்டுமே வந்து 90 degree each 90 degree. So இங்க நம்ம 90 degree சொல்லியாச்சு. இங்க வந்து நம்ம காமன் எழுதியாச்சு. இங்க வந்து நமக்கு 21 cm கொடுத்திருக்காங்களா, இதை நம்ம யூஸ் பண்ணலாம். OA is equal to OB. So radius of the circle இல்லனா radii of the circle. So இப்போ இது எந்த கிரைட்டீரியன்ல காங்க்ரூவென்ட் ஆயிருக்கு, நமக்கு இங்க 90 டிகிரின்னு சொல்லிருக்காங்க, அதனால ரைட் ஆங்கிள். அதுக்கப்புறமா ஹைப்போடெனியூஸ் OA is equal to OB வந்து ஹைப்போடெனியூஸ். ஏன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஹைப்போடெனியூஸ். ஸோ ஹைப்போடெனியூஸ் இது. இங்கே வந்து ஏதாவது ஒரு சைடு. அப்போ RHS காங்க்ரூவென்ட் ரூல் படி இது ரெண்டுமே வந்து காங்க்ரூவென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் AOM காங்க்ரூவென்ட் டு ட்ரையாங்கிள் BOM by RHS criterion. அப்போ CPCT எது AM is equal to BM. அதே மாதிரி ஆங்கிள் AOM is equal to ஆங்கிள் BOM. இது ரெண்டுமே நம்ம CPCT எடுத்துக்கலாம். அப்போ இந்த ட்ரையாங்கிள் AMO இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு இங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏரியா ஆஃப் செக்டார்ல இருந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ட்ரையாங்கிள் OAB. ஏன் ட்ரையாங்கிள் AOB நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா படி பேஸ் அண்ட் ஹைட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AOB is equal to half into base into height. இதுல நமக்கு பேஸும் தெரியாது, இது பேஸ். அதே மாதிரி ஹைட்டும் நமக்கு தெரியாது. அதனால இந்த ட்ரையாங்கிள் AMOவை எடுத்துக்கலாம். இப்போ நான் திருப்பி வந்து ட்ரையாங்கிள் AMOவை டிரா பண்ண போறேன். ட்ரையாங்கிள் AMO. ஸோ இது வந்து 60 டிகிரியா இருக்கு. ஓகே, இது வந்து பைசெட் ஆயிருக்கிறதுனால இந்த 120 வந்து எப்படி இருக்குன்னா 60, இங்கேயும் 60 டிகிரியா இருக்கு. ஸோ இங்க வந்து நமக்கு 60 டிகிரி. ஓகே, ஸோ இதை எழுதணும்னா நம்ம எழுதிக்கலாம். ஆங்கிள் AOM is equal to ஆங்கிள் BOM is equal to 60 டிகிரி. ஸோ இப்போ நம்ம இங்க AMOன்னு இருக்கு. இங்க நமக்கு என்ன இருக்கு, 21 சென்டிமீட்டர் இருக்கு. ஆனா நமக்கு என்ன தேவைப்படுது, பேஸும் ஹைட்டும் தேவைப்படுது. இந்த ஹைட்டும் பேஸும் தேவைப்படுது. ஸோ இப்போ நமக்கு இந்த ஏபியில் AM கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த AB அப்படின்றது ட்வைஸ் ஆஃப் AM. இந்த 2 AM சேர்ந்தது தான் வந்து AB. ஸோ நம்ம ஒரு AM கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா மல்டிப்ளை பை 2ன்னு சொல்லி இந்த ABயை கண்டுபிடிச்சிடலாம், பேஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு, இது 90 டிகிரி, இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஹைப்போடெனியூஸ். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது ஹைப்போடெனியூஸ். இது வந்து அக்யூட் ஆங்கிளா இருக்கிறதுனால இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது இது வந்து பெர்பெண்டிகுலர், இது வந்து பேஸ். இப்போ நம்ம எதுக்கு இதெல்லாம் போடுறோம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னோமெட்ரி. இந்த தீட்டாவை வச்சு நம்ம பேஸையும் பெர்பெண்டிகுலரையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் AM கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால P/H சைன் தீட்டாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரையாங்கிள் AOM இன் ட்ரையாங்கிள் AOMல சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு P/H. இந்த தீட்டாவை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த தீட்டாவை வச்சு தான் நம்ம AM கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சைன் தீட்டா வந்து எவ்வளவு, சைன் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு P. P வந்து AM, ஹைப்போடெனியூஸ் வந்து OA. அப்ப sin 60 டிகிரி வந்து என்னது, sin 60 டிகிரி. sin 60 டிகிரி வந்து √3/2. √3/2 AM கண்டுபிடிக்க போறோம். ஸோ AM OA வந்து 21. ஸோ இப்போ வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இங்க 21 இன்டூ √3, இங்க 2AM. அப்ப AM இஸ் ஈக்குவல் டு இந்த 2வை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்ப 21 √3/2. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், AB is equal to AM plus BM. ஆனால் இங்கே AMமும் BMமும் ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ BM இருக்கிற இடத்துல AM போட்டலாம். ஸோ AB is equal to
twice of AM. அப்ப AB is equal to 2 into AM. AM வந்து எவ்வளவு 21 root 3 by 2. 2 கட் பண்ணிடலாம். அப்ப AB is equal to 21 into root 3. So நம்ம area of triangle கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த base AB வந்து இந்த AB வந்து நமக்கு கிடைச்சிருக்கு 21 root 3 னு கிடைச்சிருக்கு. அப்ப height வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். So இதே மாதிரி நம்ம இங்க triangle ஒன்னு draw பண்ணிடலாம். AOM இந்த triangle திருப்பி நம்ம draw பண்ணிடலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் ட்ரா பண்ணணும். அப்போ தான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னோமெட்ரி அந்த சாப்டரில் இருக்கிற மாதிரி நம்ம சைன் தீட்டா காஸ் தீட்டாவை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே AMO. ஸோ இங்கே வந்து 60 டிகிரி இருக்குது. இங்கே 60 டிகிரி இருக்குது. ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு. AM வந்து கண்டுபிடிச்சாச்சு. இந்த அக்யூட் ஆங்கிளுக்கும் ஆப்போசிட் சைடில் இருக்கிறது பெர்பெண்டிகுலர். இது 90 டிகிரிக்கும் ஆப்போசிட் சைடில் இருக்கிறது ஹைப்போடெனியூஸ். இது பேஸ். ஸோ நம்ம இங்கே வந்து கண்டுபிடிச்சாச்சு 21 root 3 அப்படின்றத கண்டுபிடிச்சாச்சு. இங்கே 21 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ இங்கே நம்ம பேஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இது எந்த தீட்டால யூஸ் பண்ணலாம்? ஸோ நம்ம இங்கே காஸ் தீட்டாவை யூஸ் பண்ணலாம். காஸ் தீட்டால தான் நமக்கு B/Hன்னு வரும். அப்போ ட்ரையாங்கிள் AOMல காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பேஸ் பை ஹைட். தீட்டா வந்து எவ்வளவு 60 டிகிரி. இங்க பேஸ் வந்து என்னது? பேஸ் வந்து OM by H வந்து ஹைப்போடெனியூஸ் வந்து 21. ஸோ இங்க தீட்டா காஸ் 60 டிகிரி எவ்வளவு? காஸ் 60 டிகிரி வந்து 1/2. காஸ் 60 டிகிரி வந்து 1/2. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் காஸ் 60 டிகிரி நம்ம 1/2ன்னு எழுதிடலாம். இஸ் ஈக்குவல் டு OM by 21. இப்போ திருப்பி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 21 is equal to twice of OM. இப்போ OM is equal to 21/2. ஸோ நமக்கு இங்கே இந்த பேஸ் வந்து நமக்கு 21/2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ திருப்பி நம்ம இந்த ட்ரையாங்கிள் பிக்சரில் போகலாம். இப்போ இதில் வந்து பேஸ் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 21 root 3ன்னு கிடைச்சிருக்கு. ஹைட் வந்து நமக்கு 21/2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு பேஸும் ஹைட்டும் தான் தேவைப்படுது. இப்போ இந்த பேஸும் இந்த ஹைட்டும் நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AOB. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AOB. ஸோ இதில் வந்து நமக்கு பேஸ் வந்து தெரியும். பேஸ். ஸோ இங்கே பேஸ் வந்து நம்ம 21 root 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே 21 root 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதோட ஃபார்முலாவை எழுதிடலாம். half into base into height. ஸோ half பேஸ் வந்து 21 root 3 into height. height அப்படின்றது இதுதான், இந்த OM இதுதான். ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 21/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 441 root 3 by 2 into 2 வந்து 4. ஸோ இது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AOB. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சுவலாக ஏரியா ஆஃப் செக்மெண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் செக்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் sector minus area of triangle AOB. So area of sector வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் 462 centimeter square. அதே மாதிரி area of triangle AOB வந்து 441 by root 3 by 4. So இதுக்கு நம்ம by 1 போட்டுடலாம். So இந்த 462க்கும் 441க்கும் உள்ள common factor வந்து 21. இதை நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம். அப்போ 21ஓட எதை மல்டிப்ளை பண்ணோம்னா 462 வரும். 22வை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 462 வரும். அப்போ மைனஸ் இங்கே வந்து 21 root 3 by 4. இங்கேயும் நம்ம by 1 போட்டலாம். ஸோ 21 இன்டூ இங்கே டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லை. ஸோ சேமாக ஆக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே மல்டிப்ளை பை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே 88 minus
இங்கே வந்து 21√3/4ன்னு வரும். ஸோ இந்த 4 × 1 × 4 4. ஸோ இதை வந்து இதால் நம்ம கட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கட் பண்ணலாம். ஆனால் இங்கே நமக்கு கட் பண்ண முடியாது. அதனால் 21/4ன்னு எழுதிடலாம். ஸோ இங்கே 21 × 88 - 21√3/4ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணலாம். ஆனால் நமக்கு இங்கே கட் பண்ண முடியாது. அதனால் இங்கே நம்ம போட்டலாம். இதை நம்ம ப்ராக்கெட்டில் போட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டலாம். ஸோ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் செக்மெண்ட்.